நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான காரசாரமான தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணும்போது கல்யாண வீடுகளில் ஹோட்டல்லலாம் சாப்பிட்ற மாதிரி நல்ல மனம் மணக்கிற ரசம் நம்ம வீட்லேயே வைக்க முடியும். ஓகே, இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. இதில் நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா ஊறட்டும். அடுத்து ஒரு சாஸ் பேனில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 4 மீடியம் சைஸ் அளவு தக்காளி சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸாக இருந்ததுன்னா நீங்கள் 3 தக்காளி சேர்த்தாவே போதும். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தக்காளியிலேருந்து அந்த தோல் தனியாக பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பழுத்த தக்காளியாக யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு 2-3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் நீட்ட மிளகாய், குண்டு மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூளுக்கு பதிலாக நீங்கள் 1 டீஸ்பூன் மல்லி விதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க வேண்டாம். அடுத்து இது கூட 1 கைப்பிடி அளவு தோல் நீக்கின வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடியாக இருந்ததுன்னா பூண்டு நீங்கள் தோலோடவே சேர்த்துக்கலாம். இப்போ இதை 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவு கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருங்க. இதையும் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட வேண்டாம். 1-2 அரைச்சா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்னொரு பக்கம் தக்காளியிலேருந்து தோல் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சுருங்க. நல்லா ஆறிட்ட பிறகு தக்காளியிலேருந்து தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு கை வச்சு நல்லா இந்த தண்ணியிலேயே கரைச்சி விட்டுருங்க. தக்காளி நல்லா வெந்துருச்சுன்றதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி கை வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க. நீங்கள் எடுக்கிற தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் தக்காளி ரசத்துக்கு நல்ல ருசியாக இருக்கும். கொஞ்சம் திப்பி இருக்க தான் செய்யும், அது நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து இன்னொரு பக்கம் புளியும் நல்லா ஊறியிருக்கு. இப்போ இதையும் கை வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்ட பிறகு நம்ம தக்காளி கரைச்சி வச்சுருக்கோம்ல தண்ணி, அது கூடவே இந்த புளியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா புளி தண்ணியும் சேர்த்துருங்க. நீங்கள் எடுத்துருக்க தக்காளி ரொம்ப புளிப்பாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா புளி தண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன், நீங்கள் டேபிள் சால்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாயிட்ட பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து விட்டுருங்க. தாளிதம் நல்லா பொரியட்டும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். அடுத்து இது கூட 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்தோன்னா தான் ரசம் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ கரண்டி வச்சு இது நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து இது கூட நம்ம 1-2 அரைச்சி வச்சுருக்கோம்ல விழுது, அதையும் சேர்த்துருங்க. இந்த பேஸ்ட்டு தான் ரசத்துக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்க போகுது. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா வதக்கிக்கோங்க. முழுமையாக வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்குனா போதும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க ரசம் இருக்குல்ல, அதை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பாருங்கள், தேவைப்பட்டதுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு ரசம் லேசாக இது போல் நுரக்கட்டி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பொதுவாக ரசம் கொதிக்கக்கூடாது, லேசாக நுரக்கட்டி வரும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். கடைசியாக இதில் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை பொடியாக கட் பண்ணி தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட சர்வ் பண்ணலாம். இது நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அப்படியே கூட ஒரு கிளாஸில் ஊற்றி சூப் மாதிரி குடிக்கலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் வீடியோவில் சொல்லியிருக்க அதே அளவுகளில் அதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தக்காளி ரசம் நீங்களும் செய்ய முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.